அப்படியே என்ன ஸ்டேட்டஸ் போட்ட? இரு சொல்றேன். ஆணாதிக்கம் என்னும் முகமூடியின் கீழ் பெண்ணின் சுதந்திரம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான் போட்டேன். பெண்ணின் சுதந்திரம். ஆணாதிக்கம் முதல்ல உலகம் ஃபுல்லா இருந்தது. ஆனா இப்போ இல்ல. ஒரு சில இடங்கள்ல இருக்கும். மேபி 1 or 2%. நீ எல்லாம் ராஜஸ்தான்ல பிறந்திருக்கணும்டி. இங்க தமிழ்நாட்டுல அதுவும் இவ்வளவு சுதந்திரமா இருந்துட்டு என்ன சொன்ன? ஆணாதிக்கம் ஜாஸ்தியா இருக்குன்னு என்னையும் பேசுற. அதுவே சுதந்திரம் தான். அப்படி இல்லடி. ஒன்னு புரிஞ்சுக்கோ, கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஆணை வலிமையா படிச்சதுக்கும் பெண்ணை மென்மையா படிச்சதுக்கும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். நம்ம வலிமையா மாறணும்னு நினைச்சோம். ஆமா, உங்களெல்லாம் பார்த்து ஒண்ணு கேக்குறேன். பசங்க எல்லாம் இப்படிதான் அவங்க ஆண்மையை பத்தி பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்களா? இல்ல. அப்புறம் ஏன் நம்ம மட்டும்? இல்லதான். ஆனா அவங்களுக்கு இந்த ஆணன்ற கர்வம் இருக்கே. நம்மள மாதிரி அவங்களுக்கு பீரியட்ஸ் இருந்தா என்ன ஆகும்? உலகம் அழிஞ்சிடும். பீரியட்ஸ் எல்லாம் பசங்க தாங்க மாட்டாங்கடி. எது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும், அதுதான் நல்லது. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இங்க பாரு, பசங்க பொண்ணுங்க 2 பேருமே ஆர்டினரி தான். ஆனா அவங்க எந்த சிச்சுவேஷன்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா மாறுறாங்கன்னு தான் மேட்டர். அதனால் தாங்கள் கூற வருவது what's your conclusion? 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்க இல்ல. தப்புன்றது இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. So what I am trying to say is, பெண்ணியும் பேசுங்க, வேணான்னு சொல்லல. ஆப்போசிட் ஜெண்டர் கொச்சப்படுத்தணும்னு பேசாதீங்க. Download ShareChat.